இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு தைரியமான பொண்ணு ட்ராகனை பற்றி தான். ஒரு ஊரில் ஒரு அழகான பசுமையான கிராமம் இருந்துச்சு. அந்த ஊரில் எல்லா பெரியவங்களும் குழந்தைகளும் பறவைகளும் விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ஊரில் உள்ள ஒரு ஆறு மழை இல்லாமல் வறண்டு போயிடுச்சு. குடிக்க கூட தண்ணி இல்லாமல் தண்ணிக்கு என்ன செய்வோம்னு முழிச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் ஒரு பெரியவர், அங்கே ஒரு மலை இருக்குது, ஆனால் அந்த மலைக்கு ஒரு டிராகன் காவல் இருக்குது, நம்ம போனால் நம்ம எல்லாரையும் கொன்றும், அது நெருப்பு கக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாம் பயந்து யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன பொண்ணு தைரியமாக, நான் அங்கே போகிறேன், நான் டிராகன்கிட்ட பேசி தண்ணி வர வைக்கிறேன், அந்த டிராகன் என்ன குணம்னு கூட உங்களுக்கு தெரியாமல் நீங்களா ஏன் அது கெட்டதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மலையை நோக்கி ஓடி போனான். எல்லா மக்களும் அந்த குட்டி பொண்ணை பின்தொடர்ந்து போனாங்க. வேகமாக ஓடி போன அந்த குட்டி பொண்ணு டிராகன் நெருப்பு கக்கிட்டு இருக்கதை பார்க்குறா. அது ரொம்ப ஆக்ரோஷமான பெரிய உருவமாக இருந்துச்சு. ஆனாலும் பயப்படாமல் அந்த குட்டி பொண்ணு டிராகனுக்கு முன்னாடி தைரியமாக நின்னான். அப்போ அந்த குட்டி பொண்ணை பார்த்து டிராகன் கேட்டுச்சு, யார் நீ, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு. அதுக்கு அந்த குட்டி பொண்ணு, எங்கள் ஊரில் உள்ள ஆறு வறண்டுருச்சு, எல்லோரும் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், நீலாம் எப்படி அது எங்களை காப்பாற்றணும், குடிக்கக்கூட தண்ணி இல்லை, எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு. இதை கேட்ட டிராகன் மன உருகி அந்த பொண்ணுக்கிட்ட அமைதியாக வந்து, நான் ரொம்ப கெட்டவன் கிடையாது, நான் இந்த நதியை பாதுகாக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த நதி பக்கம் கூட்டிகிட்டு போச்சு. அது சின்ன நதியாக இருந்துச்சு, அதில் ஊற்று வெள்ளம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப அழகான அமைதியான இடமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த டிராகன், இந்த தண்ணியை நல்ல விதத்துக்கு மட்டும் உபயோகிங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாள்களால் அந்த பாறைகளை அடித்து கிராமத்து பக்கமாக தண்ணி வர்ற மாதிரி செய்தது. அதுக்கப்புறம் என்ன, அவ்வளோதான், எல்லா குழந்தைகளும் ரொம்ப ஜாலியாக நீச்சல் குளத்தில் நீந்திக்கிட்டும் அருவியில் குளிச்சுக்கிட்டும் சந்தோஷமாக தண்ணிக்கு பஞ்சமே இல்லாமல் அந்த ஊரே பசுமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளும் பெரியவங்களும் டிராகனுக்கு நன்றி சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டாங்க. டிராகன் அந்த அருவிக்கு மட்டும் இல்லை, இந்த சின்ன கிராமத்துக்கும் காவலாளியாக மாறிச்சு. நம்மளும் அந்த குட்டி பொண்ணு மணி எந்த விஷயத்தையும் பார்த்து பயப்படாமல் நம்ம துணிஞ்சு நின்னோம் அப்படின்னா நமக்கும் எல்லா விஷயமும் சாத்தியமாகும், நம்மளாலேயும் எல்லா இலக்கையும் அடைய முடியும். நம்ம முயற்சி பண்ணாமல் நம்ம தோல்வியை ஒத்துக்கவே கூடாது.